ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டோஃபு மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் டோஃபு, பட்டர், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, ஜீரகம், முந்திரி எல்லாமே. இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டதில் இந்த மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா, சோம்பு, ஜீரகம், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மசாலா பொருட்களையும் அதோடு போட்டு சிம்மில் வச்சு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ டோஃபு 200 கிராம் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதோட இந்த மசாலா பொருட்கள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்குங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச டோஃபுவில் இந்த மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா, கடலை மாவு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் விட்டு அதுக்கு கட் பண்ணி வச்சோம்ல டோஃபு, அதையும் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ டோஃபு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதே தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். டோஃபு நல்லா வணங்கிருச்சு. அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, முந்திரி இதெல்லாம் வதக்கி வச்சோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சிக்குங்க. அரைச்ச பேஸ்ட்டை இது போல் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுக்குங்க. அடுத்து இந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது போல் கிளறி கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இது போல் மூடி போட்டு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் மூடி திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல டோஃபு, அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. கடைசியாக நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம சுவையான டோஃபு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதோ நம்ம டோஃபு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது போல் சுவையான, ஈஸியான, ஹெல்த்தியான ரெசிபி வேணால் நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.